Hello friends, welcome to cooking language. இன்னைக்கு cooking languageல நம்ம பார்க்க போறது முள்ளங்கி புட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, bell பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த புட்டுக்கு தேவையான முள்ளங்கி 2 எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கரண்டி கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது கூடவே 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இந்த முள்ளங்கில விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் நார் சத்து இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதால் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு சரியாகும். வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறை இந்த முள்ளங்கியை கூட்டாகவோ பொரியலாகவோ அல்லது இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இல்லையா புட்டு, அது போல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இதில் இரும்பு சத்தும் இருக்கிறதுனால நம்ம ரத்த சிவப்பணுக்களை இது அதிகரிக்கும். இப்போ இந்த முள்ளங்கியில மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நல்லா திருகி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, முள்ளங்கி நல்லா திருகி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில 1 பாதியமா அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். 15 பூண்டு பல்ல தோலை எடுத்துட்டு பொடிசு பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கிய மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் முள்ளங்கியை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேக விடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் 4 ஸ்பூன் ஆயில் நான் இதில் விடுறேன். இந்த முள்ளங்கி புட்டுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே தேவைப்படும். அதனால தான் நான் 4 ஸ்பூன் ஆயில் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதில் எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க பூண்டு அதில் சேர்த்துடலாம். பூண்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, முள்ளங்கி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு பிழிஞ்சி எடுத்துட்டு வந்து முள்ளங்கியை வச்சிருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை வெங்காயத்து கூட நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் முள்ளங்கியும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை சிம்மில் வச்சு இதை நல்லா கலரலாம். ஹைல வைக்கும் பொழுது நம்மளுக்கு அடி பிடிக்கும். அதோட இல்லாம நம்மளுக்கு உதிரி உதிரியா வராது. அதனால இதை சிம்மிலே வச்சு மெதுவா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சோம் இல்லையா முள்ளங்கிய, அது கூட நம்ம உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால இப்போ உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த முள்ளங்கில விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்கும். பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வர ஆரம்பிச்சுது பார்த்தீங்களா? நம்மளுடைய முள்ளங்கி புட்டு ரெடியாகி உதிரி உதிரியா வர ஆரம்பிச்சிட்டு, இந்த முள்ளங்கி புட்டு கூட சாம்பார் ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்த வீடியோவை நான் பெட்டரா தர முடியும். தேங்க்யூ.